மகா சிவராத்திரியில் 4 காலங்களிலும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகுந்த புனிதமானதாக கருதப்படுகிறது. சிவபெருமானுக்கு இக்காலத்தில் அபிஷேகம் செய்ய சகல தோஷங்களும் நீங்கி செல்வ வளம் பெருகும். உடல் மன நலன் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். துயரங்கள் நீங்கும். 4 அபிஷேக காலத்தில் ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் தனிப்பட்ட பலன்கள் உள்ளன. முதல் கால பூஜையில் பசும்பால் அபிஷேகம் செய்தால் உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நல்லிணக்கம் மேம்படும். தேனில் அபிஷேகம் செய்ய நாக தோஷம் நீங்கி வாழ்க்கையில் இனிமை கிடைக்கும். பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்தால் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சகல பாக்கியங்களும் சேரும். 2ஆம் காலத்தில் தயிர் அபிஷேகம் செய்தால் மன அமைதி மேம்படும், கல்வியில் சிறப்பு உண்டாகும். இளநீர் அபிஷேகம் செய்தால் மனதில் அமைதி மேம்பட்டு கோபம் குறையும். கல்கண்டு நீரில் அபிஷேகம் செய்தால் சந்தான பாக்கியம் கிட்டும். 3ஆம் கால பூஜையில் சந்தன அபிஷேகம் செய்தால் நோய் தீரும். குங்குமப்பூ நீரால் அபிஷேகம் செய்தால் மன அழுத்தம் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். கஸ்தூரி மஞ்சளில் அபிஷேகம் செய்ய தெய்வ அனுகூலம் கிடைக்கும். 4ஆம் கால பூஜையில் விபூதி அபிஷேகம் செய்ய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய பாப விமோசனம் மோக்ஷம் பெறலாம். துளசி தீர்த்த அபிஷேகம் செய்ய இறையருள் கிடைக்கும். முழு பக்தியுடன் ஓம் நமசிவாய என ஜபித்து கொண்டு அபிஷேகம் செய்தால் சிவன் அருள் நிச்சயம் கிடைக்கும்.